வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாபடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டாளுடைய திருப்பாசுரம் 6வது பாசுரம் புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் அந்த பாசுரத்தை கேட்டுட்டு நம்ம ஒரு சிறப்பான ஒரு செய்தி வாஸ்து சம்பந்தமா நம்ம பார்க்கலாம். அதாவது ஆண்டாள் நாச்சியார் கேரளாவில் இருக்கக்கூடிய ஆலப்புழா மாவட்டத்துல பாம்பனையப்பன் என்று சொல்லக்கூடிய பெருமாளை நினைச்சு பாடிய பாடல் தான் இந்த 6வது பாசுரம். ரொம்ப ஒரு அற்புதமான பாசுரம். கேட்கலாம் வாங்க. வணக்கம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 6ஆம் பாசுரம். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லா எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளட்டு கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அறிகின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். வணக்கம். பாசுரம் கேட்டிருப்பீங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாசுரம். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். ரொம்ப ஒரு அற்புதமான வரிகள். இது ரொம்ப சிறப்பான வரிகள். ரொம்ப அருமையான ஒரு பாசுரம் கேட்டோம். நீங்களும் இதை பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டாளனுடைய அருள் உங்களுக்கும் உண்டு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நடந்த சம்பவம் 2 வருடங்களுக்கு முன்னால், சரியாக 2 வருடங்களுக்கு முன்னால் ஒரு அம்மா தன்னுடைய பையனை ஸ்கூல்ல விடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர்ல கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்ல விட்டு திரும்பும்போது அது ஒரு மாநில நெடுஞ்சாலை. அது அந்த சாலையில திரும்பும்போது இவங்க பார்க்காம திரும்பினதுனால எதிர்த்தாப்புல வந்த லாரி இவங்க மேல மோதி இவங்க ஒரு பக்கம், வண்டி ஒரு பக்கம் விழுந்து போகுது. லாரிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இவங்களுக்கு தான் அடி. அது தலையில அடிபட்டு மூளைக்கு ரத்தம் போய் மூளையில ஸ்டோர் ஆகி போகுது பிளட்டு. இவங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அந்த உள்ள மூளையில போய் உறைஞ்சிருக்கிற ரத்தத்தெல்லாம் எடுக்கணும்னா தலையை ஓப்பன் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி அந்த உறைஞ்சி போயிருந்த தேங்கி இருந்த ரத்தத்தெல்லாம் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வாய் பேச முடியாம ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கோமாவில் தான் இருக்காங்க. உணவு குழாயில தான் போயிட்டு இருக்கு. படுத்த படுக்கையோட இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், சின்ன வயசு தான் பசங்களுக்கு. இப்போ அவங்க என்ன ஒரு 3rd 4th தான் படிப்பாங்க. ரொம்ப சின்ன வயசு. இது நடந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை போய் பார்த்தோம். ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது பழைய வீடு, ஒரு நல்ல கிழக்கு தெரு பார்வை உள்ள ஒரு வீடு. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள்லாம் தண்ணி சேர்ந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்துல ஒரு பொது கிணறு இருக்கும். ஒரு ஏரியாவுக்கு ஒரு கிணறு, அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு 3-4 கிணறு இருக்கும், பொது கிணறு. அதில் தான் தண்ணி சேர்ந்து தான் மக்கள்லாம் குடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வடகிழக்குல ஒரு கிணறு, பொது கிணறு இருக்கு. இது ஒரு நல்ல அமைப்பு. இப்போ நல்ல அமைப்புள்ள வீட்டுல இருந்து ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ரலாவே வடக்கு பெண்களுக்கு உண்டான திசை, கிழக்கு ஆண்களுக்கு உண்டான திசை, தெற்கு ஆண்களுக்கு உண்டான திசை, மேற்கு பெண்களுக்கு உண்டான திசை. இப்போ அந்த வீட்டை போய் பார்க்குறோம். கிழக்கு பக்கம் வீடு கட்டி மேற்கு பக்கம் அதிக காலி இடம் இருக்காங்க. 2வது, வடகிழக்கு பகுதி எப்பவுமே நம்ம ஓப்பனா தான் இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த வீட்டுல கிழக்கு பக்கம் மட்டும்தான் ஜன்னல் இருக்கு, வடக்கு பக்கம் ஜன்னல் கிடையாது. வடகிழக்கு பகுதியில வடக்கு ஃபுல்லாவே அந்த வீடு மூடிதான் இருக்கு.
ஆனால் இருந்தாலும் வடகிழக்கு பகுதியில் வடக்கு ஒரு ஜன்னல் இருந்தால் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அந்த வகையில் அந்த வீட்டில் வடக்கு பக்கம் வடகிழக்கு பகுதியில் வடக்கு பக்கம் ஜன்னல் கிடையாது. 2. 3வது, அந்த வீட்டில் வடகிழக்கில் அந்த ஜன்னல் வைக்க வேண்டிய இடத்துல அதாவது இபி பாக்ஸை வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஒரு மாடம் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளார அந்த இபி மீட்டர், டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, ஃபீஸ் கேரரு எல்லாத்தையும் அந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. தவறு நம்பர் 3. 4வது, தென்மேற்கு பகுதியில் மாடிப்படி மேற்கு பக்கம் இருந்து இது கிழக்கு பக்கம் ஏறுற மாதிரி தெற்க ஒட்டி மாடிப்படி வச்சுருக்காங்க. 5வது தவறுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு 10 அடி பின்னாடி வீடு கட்டி 2 ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். 10 அடி அகலம் இருக்கிற வீட்டோட 20 அடி அகலம் அந்த வீடு. அந்த 20 அடிக்கும் வீடு கட்டிட்டு கீழே வந்து சமையல் ரூம், தென்மேற்கில் சமையல் ரூமாகவும் வடமேற்கில் வந்து ஒரு ஸ்டோர் ரூமாகவும் யூஸ் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பெட்ரூமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி கட்டியிருக்காங்கன்னா, வடகிழக்கு கட் பண்ணி வடமேற்கு பாத்ரூம், டாய்லெட்டு லோ ரூஃபாக போட்டு தென்மேற்கில் ஒரு ரூம் போட்டு அதை பெட்ரூமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஒரு வருஷத்தில் இந்த அம்மாவுக்கு வந்து 1 வருஷம் முடியறதுக்குள்ளாரவே இந்த அம்மாவுக்கு ஆக்சிடென்ட், தலையில் அடிபட்டிருக்கு. அதாவது நம்ம வடகிழக்கு பகுதி முதல் குழந்தையை பாதிக்கும்னு சொல்கிறோம் தவறாக இருக்கும் பட்சத்தில். தென்கிழக்கு பகுதி 2வது, தென்மேற்கு 3வது, வடமேற்கு 4வது பகுதின்னு சொல்கிறோம். இந்த மூளை எல்லாமே வந்து ஒரு அமைப்பு, ஆண் பெண் அமைப்புன்னு சொல்லலாம். வடக்கு பகுதி அது முதல் குழந்தையை பாதிக்கும். அது வந்து பெண் பகுதின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த வீட்டில் பாருங்க, பெண்கள் பகுதி எல்லாமே பாதிப்புல இருக்கு. வடக்கு பக்கம் ஜன்னல் கிடையாது, அது பெண் பகுதி. மேற்கு பக்கம் அதிக காலி இடம், அது பெண் பகுதி. இவங்க வந்து வடகிழக்கு கட் பண்ணியிருக்காங்க, அது முதல் குழந்தைய பாதிக்கும். அந்த வீட்டோட நான் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா வந்து அவங்க வீட்டில் பிறந்தவங்களும் அவங்க தான் முதல் குழந்தை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் பண்ண விளைவு அந்த வடகிழக்கு பகுதி தான் நம்முடைய தலைப்பகுதின்னு சொல்றோம். இப்போ அந்த அவங்க தலையை கட் பண்ணாங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ணதுல தலையை கட் பண்ணதுல அந்த வீடு கட்டி 1 இயர், அந்த 1 இயர் முடியறதுக்குள்ளாரவே இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து 2023 ஜூன் மாசத்துல தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு நல்ல திறமைசாலியான ஒரு பெண்மணி, அவங்க நல்ல சுறுசுறுப்பானவங்க. பட்டு அந்த சின்ன ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட் பண்ணி அதை கட்டி இருக்கிறதுனால நடந்த நிகழ்வு எல்லாமே வடக்கு பாதிப்பு, மேற்கும் பாதிப்பு, வடகிழக்கு எக்ஸ்டென்ஷன் முதல் குழந்தையை அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து மக்கள் தெரியாமையே, எங்கள் மாமா மேஸ்திரியாக இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஜோதிடர், நல்ல ஜோதிடர், அவர் சொன்னார், குழி கணக்கு பார்த்து எனக்கு வந்து குழிமுறிச்சி இல்லாமல் எனக்கு மனை போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கட்டுறவங்க ஒரு பக்கம் இந்த வடகிழக்கை கட் பண்ணுவாங்க, இல்லை தென்கிழக்கு கட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பக்கம் கட் பண்ணுவாங்க குழி அதிகமாக வருதுன்னு சொல்லி. அப்போ ஒரு மூளையை கட் பண்ணினால் நம்ம மூளை கட் ஆகும் என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம். இவங்க வந்து திருவண்ணாமலை சார்ந்தவங்க. அதாவது இது வந்து நான் அந்த அம்மாவை பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஆக்டிவான லேடி, எந்த வேலையுமே வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியவங்க. பட் சின்ன வயசுல அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னும் போது ஜீரணிக்க முடியல. பட் விதி வலியது, நம்மளா தான் தேடிக்கணும் போகிறோம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வெல்லாம். நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா அதான் நம்ம வந்து எல்லா பதிவுலையும் சொல்லிக்கிட்டு இருப்போம். நீங்கள் ஒரு வீடு கட்ட போறீங்களா, இல்லை சின்ன ஒரு மாற்றம் பண்ண போறீங்களா, ஒரு வாஸ்து ஆலோசகரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு ஆலோசனை பண்ணிக்கங்க. எப்படி நம்ம உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறோம், கன்சல்ட் பண்ணுறோம், அவர் வந்து சின்ன சின்ன டேப்லெட் கொடுப்பாரு. இல்லைன்னா நீங்கள் வந்து உணவை நீங்கள் வந்து சரியாக பராமரித்து நீங்கள் வந்து போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு நல்ல ஆலோசனை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் அதை தவிர்த்துக்கலாம். அதாவது கல் தடிக்கு விழுந்து இறந்தவனு இருக்கான், மலை மேலேருந்து விழுந்து
உயிர் பிழைச்சவனும் இருக்கான். அந்த மாதிரியான ஒரு சொல் வழக்கு உண்டு. ஸோ இவங்க வந்து ஒரு கல் தடுக்கி விழுந்து ஒரு பெரிய ஒரு மீள முடியாம ஒரு ஒரு சோகமான ஒரு நிகழ்வுல போயிட்டாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த மாதிரியான வீடியோ பதிவுலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ யாரெல்லாம் நீங்க வந்து வீடு கட்ட போறீங்களோ, இல்லை எக்ஸ்டென்ஷன் பண்ண போறீங்களோ, கொஞ்சம் அதெல்லாம் ஆலோசனை பெற்று செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஆண்டாளினுடைய 7வது பாசுரத்தோடும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடும் சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.